ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நல்ல வேலை கிடைக்க துவரம் பருப்பு தீபம் எப்படி ஏற்றணும் மற்றும் செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீப வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த துவரம் பருப்பு தீபம் மற்றும் வெற்றிலை தீபம் இந்த இரண்டையுமே செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற செவ்வாய் ஓரையில் தான் செய்யணும். செவ்வாய் ஓரை, அதாவது நம்ம சுக்கிர ஓரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுக்கிர ஓரைக்கான நேரம் காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க துவரம் பருப்பு தீபமும் ஏத்தலாம். அதே மாதிரி நீங்க வெற்றிலை தீபம் ஏத்தலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதால நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்ததா துவரப்பருப்பு தீபம் போட்டுட்டு வெற்றிலை தீபமும் ஏத்திருக்கேன். வேலுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு வேலை முதல்ல சுத்தமான தண்ணியில கழுவிட்டு அடுத்ததா நான் இன்னைக்கு தயிர் மட்டும்தான் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். தயிரால அபிஷேகம் பண்ணிட்டு வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு மலரால அர்ச்சனை பண்ணிட்டு அடுத்ததா தீப ஆராதனை காமிச்சு மறுபடியும் வேலை சுத்தமான தண்ணியில கழுவிட்டு அந்த வேலை நான் எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததா துவரம் பருப்பு தீபம் எப்படி ஏத்தணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த துவரம் பருப்பு தீபத்தை யார் யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னா பெண்கள் நீங்களும் ஏத்துக்கலாம். இல்ல உங்களுடைய கணவருக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் பெண்கள் இந்த துவரம் பருப்பு தீபத்தை ஏத்தலாம். இப்போ ஆண்களுக்கு ஒர்க்குக்கு போறாங்க, அவங்களுக்கு இந்த துவரம் பருப்பு தீபம் ஏத்த டைம் இல்லை அப்படின்னா அவங்களோட அம்மா கூட இந்த துவரம் பருப்பு தீபத்தை ஏத்திக்கலாம். நீங்க உங்களுடைய பொண்ணுக்காகவோ அல்லது பையனுக்காகவோ நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த துவரம் பருப்பு தீபத்தை ஏத்தலாம். அதுக்கு ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூலத்தட்டுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அடுத்து அந்த தாம்பூலத்தட்டு ஃபுல்லா துவரம் பருப்பை போட்டுருங்க. அதுல 2 அகல் விளக்கு வச்சுதான் நாம தீபம் ஏற்றணும். இந்த 2 அகல் விளக்குக்குமே ஒற்றைப்படையில மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நீங்க தீபம் ஏற்றலாம். நீங்க நல்லெண்ணெய் அல்லது நெய் யூஸ் பண்றதா ரொம்ப நல்லது. அடுத்ததா இந்த தீபம் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தீப ஆராதனை எல்லாமே காமிச்சுக்கலாம். இந்த தீபத்தை பெண்கள் உங்களுடைய பீரியட் டைம்ல நீங்க ஏத்தக்கூடாது. நீங்க பீரியடா இருக்கீங்க அப்படின்னா அந்த 1 வீக் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வாரத்துல இருந்து நீங்க இந்த துவரம் பருப்பு தீபத்தை ஏத்தலாம். அதே மாதிரி நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இந்த துவரம் பருப்பு தீபம் ஏத்தக்கூடாது. நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா பிஃபோர் டேவே உங்க வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அடுத்ததாக தான் நீங்க இந்த துவரம் பருப்பு தீபத்தை செவ்வாய்க்கிழமையில நீங்க ஏத்தணும். இந்த மாதிரி தொடர்ந்து 9 வாரங்கள் நீங்க இந்த துவரம் பருப்பு தீபம் ஏத்துனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இல்ல உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்குமே நீங்க அந்த துவரப்பருப்பு தீபம் ஏத்துறதா இருந்தாலும் ஏத்திக்கலாம். நீங்க 7 வாரங்கள் அது 9 வாரங்கள் கட்டாயமா இந்த துவரம் பருப்பு தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும். அடுத்ததா நான் வெற்றிலை தீபம் போடுவதற்கு சர்க்கோண கோலம் எல்லாம் போட்டுட்டேன். சர்க்கோண கோலம் போட்டதுக்கு அப்புறமா 6 வெற்றிலை எடுத்து அதனுடைய நுனிகளையும் கிள்ளி எடுத்து வச்சுட்டு 6 வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. அடுத்து 6 அகல் விளக்குக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டேன். முதல்ல சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுல சரவண பவ அப்படின்னு எழுதி நடுவுல ஓம் எழுதி வச்சிருக்கேன். அந்த ஓம்ல தான் நான் வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு அதை பூக்களால அலங்கரிச்சுட்டு அந்த சர்க்கோண கோலத்துடைய நடுவுல இந்த வேலை வச்சிருக்கேன். அடுத்து சரவண பவ இந்த 6 எழுத்துலையுமே நம்ம 6 வெற்றிலை வச்சு அதற்கு மேல 6 அகல் விளக்கு வச்சுதான் நாம வெற்றிலை தீபம் ஏத்துறோம். பொதுவா இந்த வெற்றிலை தீபம் நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா ஒரு தாம்பூல தட்டுல வச்சும் நாம வெற்றிலை தீபம் ஏத்தலாம். ஒரு தாம்பூல தட்டுல 6 வெற்றிலை வச்சு அதுல ஒரு அகல் விளக்கு வச்சு இந்த தீபம் ஏத்தலாம். அதை விட சர்க்கோண கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏத்துவதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். அதனால சர்க்கோண கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏத்துவதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நீங்க தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா நீங்க வெற்றிலிருந்து எடுத்து அதனுடைய காம்புகளை நீங்க விளக்கிலேயே போட்டுடணும். இந்த வெற்றிலை தீபம் ஏத்தும் போது கட்டாயம் நீங்க நெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்றதை விட வெற்றிலை தீபத்துக்கு நெய் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வெற்றிலை தீபமும் உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை முருகனிடம் மனமுருகி வேண்டி நீங்க வெற்றிலை தீபம் தொடர்ந்து 7 வாரங்கள் அது 9 வாரங்கள் நீங்க வெற்றிலை தீபம் ஏத்தலாம். நீங்க குழந்தை வரம் வேண்டி இந்த வெற்றிலை தீபம் ஏத்தலாம். நல்ல திருமண வரன் அமையணும்,
இல்ல நல்ல வேலை கிடைக்கணும், அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும், உங்க தொழில்ல வந்து நல்ல முன்னேற்றம் வேண்டும். இந்த மாரி உங்களுக்கு எது தேவையோ அதை நினைத்து வந்து நீங்க தொடர்ந்து 7 வாரங்கள் அல்லது 9 வாரங்கள் வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து நீங்க செய்யலாம். சிலர் வந்து 6 வாரம் வந்து வெற்றிலை தீபம் ஏத்தலாமான்னு கேட்கிறீங்க. நீங்க 6 வாரங்கள் கூட வெற்றிலை தீபம் வந்து ஏத்திக்கலாம். நீங்க வெற்றிலை தீபம் ஏத்துன உடனே வந்து இந்த வெற்றிலைய வந்து நீங்க எரிக்கக்கூடாது. நீங்க வெற்றிலை தீபம் ஏத்துனதுக்கு அடுத்த நாள் தான் வந்து இந்த வெற்றிலைய எடுத்து நீங்க கால் தடம் படாத இடத்துல போட்டுறலாம். இல்ல நீங்க பூக்கள் எல்லாம் போடுவீங்க இல்லையா? அதுல போட்டுறலாம். இல்ல வெற்றிலை வந்து வாடாம நல்லா இருந்துச்சு அப்படின்னா, யாராவது ஒரு பெரியவங்களுக்கு கூட இந்த வெற்றிலைய நீங்க குடுத்துறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.